பூவெல்லாம் கேட்டு பார்த்தோம் உங்கள் ஆசையை சொன்னது. அழைத்து மகிழ்கிறோம் இயக்குனர் வசந்த் அவர்களை. எல்லோருக்கும் வணக்கம். ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. 2-3 பேர் என்ன வசந்த் நீங்கள் ஆடியோ ரிலீஸ் வந்திருக்கீங்கன்னு சொன்னாங்க. அது அவ்வளோ ரேரான விஷயம். ஆனால் அதுக்கு முக்கியமான காரணம் இதோ என் பக்கத்தில் நிற்கிற என்னோட உதவியாளர் திரு கந்தசாமி அவர்கள். அவர் மகாகந்தன்னு பேர் வச்சுக்கிட்டு இந்த திரைப்படத்தை எடுத்திருக்காரு. எனக்கு இந்த இடத்துல எங்கேயும் ஓடிக்கிட்டு நான் சாயங்காலம் வந்ததுலேருந்து பார்த்து ஆச்சரியப்பட்டது ஒரு யங்ஸ்டர். அவரோட வயசு அவர் இங்கே இருந்தாருன்னா சொல்லட்டும். அவர் பேர் டைமண்ட் பாபு. என்ன ஓட்டம் அவர். அதுக்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அவர் புத்திரன் அவர் ராஜாவால் தான். அதாவது ஃபிலிம் நியூஸ் ஆனந்தனுக்கு மேலே ஒருத்தர் தமிழ் சினிமாக்காக எவ்வளவு செஞ்சுருக்காரு. அவரோட ட்ரைனிங், அவரோட வளர்ப்பு, அதுதான் இப்படி டைமண்ட் பாபு இன்றைக்கும் சின்ன பையன் மாதிரி அவ்வளோ பேரையும் ஓடி அவ்வளோ பேரையும் கூப்பிட்டு எங்கள் வீட்டுக்கு நேரில் இன்விடேஷன் கொடுத்தார். அதாவது சின்சியாரிட்டி, டெடிகேஷன், இதோட உச்சம் அவர். ஸோ கைலாசத்தினால தான் அவரோட சன் அவ்வளவு சிறப்பாக இருந்தார். கைலாசம்ங்கிறது பால்சந்த் சாருடைய அப்பா. கைலாசம் அவ்வளவு டிசிப்ளின்டு பர்சன். அவர் பையனை வளர்த்ததுனால தான் கேபி சார்னு ஒருத்தர். கேபி சார்னால 47 உச்ச நட்சத்திரங்கள் ரஜினி சார் உட்பட தமிழ் சினிமாக்கு. அந்த மாதிரி ஒரு ஃபாதரையும் நான் நினச்சி பார்த்தேன் இங்கே உட்காந்துருக்கும்போது. என்னோட அப்பா சிடி சோமையாவனால தான் நான் இன்னைக்கு இந்த மேடையில் இருக்கேன். அவர் தான் என்னோட ஹீரோ எப்பயுமே. ஸோ இந்த மாதிரி எவ்வளோ பேரை சொல்லலாம். எங்கள் அப்பா சொல்லுவார், தேவக்கோட்டைன்னு எங்கள் ஊரில் வேதாள உலகம் செட்டு போட்டது, ஏவிஎம் செட்டு போட்ட காலத்துலேருந்து அவருக்கு ஏதோ சினிமாவுக்கு வரணும்னு ஆசை. அவரால் வர முடியல. அவரோட ஆசையை நான் தீர்த்து தான் சொல்லுவார். ஸோ இந்த மாதிரி இவங்க அப்பாவினுடைய ஆசை எனக்கு எவ்வளோ சொல்லியிருக்காரு. இன்றைக்கி இந்த மகாகந்தன் இவ்வளோ சூப்பராக ஒரு முதல் படம். இது முதல் படமாக, இவர் முதல் பட டைரக்டராக இங்கே வந்திருக்கிற கூட்டம் எதுவுமே அதை நம்ப முடியாது அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்குது. ஏன்னா அவ்வளோ நல்ல மனுஷன் அவர். எனக்கு தெரியும், என்கிட்ட ஒர்க் பண்ணதுலேருந்து. அதாவது நானும் அவரும் ஆர்டிக் அண்டார்டிக் மாதிரி. எனக்கு கொஞ்சமாக கோவம் வரும் பால்சந்த் சார்ட்டு கற்றுக்கிட்டதுனால. இவருக்கு கோவம்னா கீழே என்ன விலைன்னு கேட்பாரு. அவ்வளவு சாந்தமாக, அவ்வளவு ஸ்மூத்தாக எல்லா விஷயங்களையும் செய்யக்கூடியவர், திறமையானவர். எப்படி எங்கிட்டேருந்து ஒரு பிச்சைக்காரன் சசி வந்தாரோ, ஒரு ஊட்டி அன்வர் வந்தாரோ, ஒரு புலிவால் மாரிமுத்து நடிகர் டைரக்டர் வந்தாரோ, எப்படி வாலி எஸ்ஜே சூர்யா வந்தாரோ, எப்படி மெட்ராஸ்காரன் வாலி மோகன்தாஸ் வந்தானோ, அந்த மாதிரி கண்டிப்பாக மிகப்பெரிய வெற்றியை என்னுடைய உதவியாளர் திரு கந்தசாமி பெறுவார். அதுக்கு இங்கே வந்திருக்கிற அத்தனை பேரும் பேசின பேச்சுக்களும் சாட்சி. ரொம்ப மகிழ்ச்சி. வாழ்த்துக்கள். வெற்றி விழாவில் சந்திப்போம். நன்றி சார். நினைவு தயாரிப்பாளர் வசந்த் சார் கொஞ்சம் சீக்கிரமா யோசிங்க. அடுத்ததாக நாம் பேச அழைக்கிறோம். ராஜபுத்திரன் படத்தில் கராராக கந்துவட்டி வசூலித்த ஒரு நடிகர்